ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடி தோட்டமாக தாரோட பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய 1 ஏக்கர் 30 சென்ட் விவசாய நிலம் தாங்க. இந்த நிலம் எங்கே இருக்குது, இதில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே கிடைக்கும். இப்போ பார்க்க போகிற இந்த 1 ஏக்கர் 30 சென்ட் விவசாய நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய 4 வழிச்சாலையிலிருந்து கரெக்டாக ரெட்டியார்சத்திரம் என்ற ஊர்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஊரடி தோட்டம்னா நம்மளுக்கு ஊருக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் கிடையாது, வெறும் 200 to 300 அடி தான் நம்மளுக்கு இந்த தோட்டத்துக்கும் ஊருக்குமே இருக்கக்கூடிய தொலைவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஓரளவுக்கு இது செம்மண் பூமியாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நான் வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஊர் பாருங்கள். நம்ம இடத்த சுற்றிலும் ஊர் தான், சென்டரில் தான் நம்ம இடமும் அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்த சுற்றியுமே பார்த்தா நல்லா விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மக்காச்சோளம், தென்னை இந்த மாதிரி தான் நல்லா சாகுபடி பண்ணுறாங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய மண்ணுக்கு அந்த மண் நல்லா சத்து வளமிக்க மண். இந்த மண் மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கரிசல் மண் கிடைக்கும், இல்லை செம்மண் கிடைக்கும், இல்லைன்னா சுக்கா மண், இப்படி தனித்தனியாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கரிசல் கலந்த செம்மண் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 மண்ணில் இருக்கக்கூடிய சக்தியுமே இதில் கிடைக்கும். A to Z எல்லா விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த இடத்த ரோடு பேஸில் அமைச்சிருக்கனால நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 120 to 150 அடி கம்பல்சரி கிடைக்குது. இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதே போல் பிஎஸ்சி காலேஜிலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. அதே போல் பைபாஸ்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ரெட்டியார்சத்திரத்துலேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய தார் ரோடு பார்த்தீங்கன்னா 3 தார் ரோடு வழியாக வரலாம். ஒரு வழி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்சி காலேஜிலேருந்து ஒரு தார் ரோடு வருது. அதுபோல் நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கிட்டிருந்து ஒரு தார் ரோடு வருது. அதுபோல் நம்ம பைபாஸில் இருந்து நம்ம வந்துக்கலாம். மொத்தம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வழி இருக்குது. வேடசந்தூர்லேருந்து இது போட்டு வந்துக்கலாம். நம்ம இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இடத்த ஜாயின் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா 4 ரோடு வழியாகவும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துக்கலாம். நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காரு, பைக்கு எதுலேயும் போய்க்கலாம். நீங்கள் ஒரு இடம் வாங்கி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நம்ம இடத்துல பண்ணுற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. எது நம்ம ஊரடி தோட்டமாக பக்கத்தில் போய் வீடு அமைச்சிருக்கனால நீங்கள் ஊருக்குள்ளே வீடு கட்டி நீங்கள் இருந்துக்கலாம். அப்படியே ஒரு 150 அடியில் 200 அடியில் நம்மளுக்கு தோட்டம் அமைச்சிருக்கனால நீங்கள் அங்கேருந்து போய்க்கலாம். மேக்ஸிமம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் கேட்குற நம்ம எல்லா பையர்ஸுக்குமே இந்த இடம் கம்பல்சரி 100% செட் ஆகுங்க. ஏன்னா ஊரடி தோட்டம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் 100% சேஃப்டியோடு நீங்கள் இந்த இடத்துல தங்கிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு இருக்குங்க, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்கு கிணறாத்தே நம்மளுக்கு வரும். அண்ணன் தம்பி 2 பேத்துக்குமே. இந்த பெரிய மக்காச்சோளம் தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே அண்ணனோட பங்கு. இந்த இப்போ தான் சின்ன மக்காச்சோளமாக இருக்குது பார்த்தீங்க, விவசாயம் பண்ணிக்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே தம்பியோட பங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிணறுமே கூட நம்ம இடத்துக்குள்ள வரவே இல்லைங்க. இது அவங்க அண்ணனோட பங்கு கூட தான் போயிருக்கு. அதனால நீங்கள் வாங்கினீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் அப்படியே ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்துக்குள்ளே யாருமே வர மாட்டாங்க. நம்ம தேவைன்ற பட்சத்தில் அவங்க தோட்டத்தில் போய் மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் நம்ம தனியாக ஒரு ஸ்டார்டர் வச்சு நம்ம தோட்டத்துக்குள்ளே ஸ்டார்டர் ஆன் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா 1 ஏக்கர் 30 சென்ட் மொத்தமாக சேர்த்து நமக்கு விலை 35 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. விலை ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி பேசலாம். இந்த இடத்த நேரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த நேரமும் உங்களுக்கு நேரடி விசிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.